ஹாய், வெல்கம் டு ஆன்ஸ் vlog தமிழ். நாங்கள் ரொம்ப நாளாகவே மைசூர் போய் பார்க்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ அது பிளான் பண்ணிகிட்டே இருந்தோமே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்புறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான். ஏன்னா பெங்களூரில் ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம மைசூர் போய் அங்கே உள்ள பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆப்பிள் மேப்பில் பார்க்குறப்போ எங்களுக்கு 3 ரூட்ஸ் சஜஸ்ட் பண்ணுச்சு. ஸோ நாங்கள் அதில் ஃபாஸ்டஸ்ட் வே தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி 5 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. கேளம்பாக்கம்ல அவ்வளோ டிராஃபிக். ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் அந்த டிராஃபிக்லேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மூவே ஆகலை. கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டாப் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகவே ஆரம்பிச்சிது. கிளம்புறப்பவே இவ்வளோ டிராஃபிக்கோடு கிளம்புறோமே அப்படின்னு தான் எங்களுக்கு இருந்தது. அப்புறமா தான் பார்த்தா ஏதோ ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகி ரோட்லேயே நின்றுருக்கு போல். எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இது எங்களுக்கு 3 ரூட்ஸ் சஜஸ்ட் பண்ணிச்சுன்னு சொன்னேன்ல. அதில் நார்மலாகவே நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ரோட் தான். அது எப்படின்னா சென்னை டு வெல்லூர், அப்புறம் ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஹோசூர், பெங்களூர். நார்மலாக நம்ம இந்த ரோட்டில் தான் போகிறது. பட் நாங்கள் ஃபாஸ்டஸ்ட் ரோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் சூஸ் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் அந்த ரோட்டில் போனது கிடையாது. சரி, இந்த டைம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரூட் சஜஸ்ட் பண்ணி ஓகே அப்படின்ட்டு போகிறது. அதை தான் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் போயிட்டு அங்கேருந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடில் போய் மணிமங்கலம், ஸ்ரீபெரும்புதூர் ரோட் போய் ராணிப்பேட், வெல்லூர், குடியாத்தம், அப்புறமா பேர்னாம்பேட் அப்படின்னு ஒரு ஊர், வெங்கடகிரி கோட்டா, கோலார், அப்புறம் பெங்களூர். பெங்களூருமே நாங்கள் சென்னை பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகலை. ஆக்சுவலாக பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக தான் என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ போயிட்டுருக்கிறது ஒரகடம் டு வலஜாபாத் பைபாஸ். இதுவே டோல் ரோட் தான். பட் நம்ம இங்கே இருக்கிற டோலுக்கு நம்ம போகிறதில்ல. அப்படியே நம்ம மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புதூர் ரோடில் ஜாயின் ஆயிடுவோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது தாம்பரம், முடிச்சூர், ஸ்ரீபெரும்புதூர் ரோட். ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா அவுட்டர் ரிங் ரோடில் ஒரு எக்ஸிட் மிஸ் பண்ணிட்டோம் போல். அதனால தான் இப்படி எங்களை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இல்லை, இது கரெக்டான ரோட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஊருக்குள்ளேயே ஒரு 1/2 hour கிட்ட போய்கிட்டே இருந்த மாதிரி ஏதோ சுற்றி சுற்றி போன மாதிரி இருந்தது.
பட் இதுதான் எங்களை வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேல அப்படியே ஜாயின் பண்ணி விட்டது. இங்கே இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கே வந்து 13 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. நம்ம திருப்பதி கூட இதே ஸ்ட்ரெயிட் ரோடில் போயிடலான்னு நினைக்கிறேன். 135 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் ஸ்டேட் ஹைவே. வெளியே சரியான வெயில். நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 7 o'clock போல் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து லேட் ஆகிருச்சு. 10 o'clock தான் கிளம்பணும் வீட்டில் இருந்து. பட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வீட்டிலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவேலேருந்து நேஷ்னல் ஹைவேல அப்படியே மர்ஜ் ஆகிறோம். இது வந்து ஜாயின் ஆகிறது NH48. இங்கேயும் சரியான டிராஃபிக்காக தான் இருந்தது. ரொம்பவே ஸ்லோ மூவிங்காக தான் இருந்துச்சு. மேபி அது வந்து பீக் ஹவர்ஸில் நாங்கள் வந்தனாலையா என்னன்னு தெரில, இல்லை நார்மலாகவே இந்த ரோடு பிஸியாக தான் இருக்குமானும் தெரியல. ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே 2 hours கிட்ட ஆயிடுச்சு. இந்த NH48 மர்ஜ் ஆனதுலேருந்து ரோடு வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சர்வீஸ் ரோடில் போகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் மாற்றி மாற்றி போயிட்டுருந்தோம். ஏன்னா சென்டரில் ரோடு இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே இல்லை. இது கொஞ்ச நாள் ஆகும்னு தான் நினைக்கிறேன் சென்டரில் போட்டு முடிகிறதுக்கு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது சென்னை டு பெங்களூர் ஹைவே. இங்கே இருந்தே ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ரோடெலாம் சூப்பராகவே போட்டிருந்தாங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ டைவர்ஷனோ எதுவுமே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தான ஜேர்னியாக தான் இருந்தது இங்கே இருந்து பெங்களூர் போகிற வரைக்கும். இங்கேருந்து ராணிப்பேட் 37 கிலோமீட்டர்ஸ், வெல்லூர் 60 கிலோமீட்டர்ஸ், கிருஷ்ணகிரி 178 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி ரூட் போகலை. ராணிப்பேட் போயிட்டு வெல்லூர், குடியேத்தம், வெங்கடகிரி கோட்டா, கோலார், கம்சாந்திரா அப்படியே பெங்களூருக்குள்ளே போகிற மாதிரி தான் நாங்கள் ரூட் எடுத்திருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 2.5 hours மேலே தான் ஆச்சு. இன்னுமே வந்து ஃபர்ஸ்ட் டோல் வரலை. சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டோல் வருது. நாங்கள் 3000 rupeesக்கு ஆனுவல் பாஸ் போட்டிருக்கோம்.
ஸோ ஒரு 200 டோல் வந்து நாங்கள் அதில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனுவல் பாஸ் போட்டுட்டு டோல்ஸ் பே பண்ணாமல் போகிறது தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி போகிறப்போ வெளியே வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த க்ளவுட்ஸ், மவுண்டெயின்ஸ், அப்புறம் இந்த க்ரீனரி எல்லாமே பார்க்குறதுக்கு மைண்டுக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ராணிப்பேட், வெள்ளூர் எல்லாமே க்ராஸ் ஆகி வந்துட்டோம். இதுதான் வந்து சென்னையிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் வரக்கூடிய செகண்ட் டோல்கேட். இது வந்து குடியேத்தம்ங்கிற பிளேஸில் இருக்குது. இந்த பிளேஸ்லேருந்து ஏலகிரி வந்து 59 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்துச்சு. பெங்களூருக்கு 179 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 143 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் பெங்களூருக்கு போகிறதுக்கு வந்து 322 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது. நீங்கள் வந்து இந்த ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு ஹோட்டல்ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனோ எதுவுமே இருக்காது. நாங்கள் ஆக்சுவலாக போகக்கூடிய ரூட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போய் தான் நாங்கள் ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் எப்படி போகணுமோ அதே ரூட்டில் வந்து கனெக்ட் ஆகிட்டோம். நாங்கள் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஸ்ரீ அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு ஹோட்டலில். இங்கே வந்து வெஜ்ஜு தான் இருக்குது, பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்து. நாங்கள் வந்து 2 மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து அன்லிமிட்டட் மீல் தான். ஒரு மீல் வந்து 180 ருபீஸ். ஸோ 2 பேருக்கு 360 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் வந்துச்சு. அப்படியே லன்ச் முடிச்சுட்டு வெளியே வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறோம். செக் இன்ஜின் லைட் வந்து ஆன் ஆகிருந்தது. இது என்னடா புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் இருந்தது, அங்கே கொண்டு காமிச்சிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் 2 டேஸ் முன்னாடி தான் கார் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இப்படி செக் இன்ஜின் லைட் வந்ததும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல வேளை பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு காமிச்சோம். அவங்க வந்து பேட்ரி டெர்மினல் மட்டும் ரீசெட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த லைட் எரியலை. பட் ப்ராப்ளம் என்னன்னு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ண முடியல. சரி, இப்போ நம்ம எங்கேயாவது சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டாலும் நம்ம தெரியாத ஊரில் கொண்டு விடுற மாதிரி இருக்குது, அதனால் இப்படியே கிளம்பிடுவோன்னு அந்த இதிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் நிற்கிறோம். இப்போ தான் தமிழ்நாடு விட்டு ஆந்திராவுக்கு உள்ளே என்டர் ஆகிறோம். இது வந்து ஃபுல்லாக ஆந்திராவுக்கு உள்ளெல்லாம் போகலை, அப்படி பார்டரோடு டச் பண்ணி நம்ம கர்நாடகா உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இந்த ரோடு இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோன்னா இது வந்து ஆந்திராக்குள்ளே போயிட்டு அப்படியே போது போல் அப்படின்னு. பட் ஆனால் பார்த்தா இது ஃபாரஸ்ட் ரோடுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு.
திடீர்னு வந்து ஹேர்பின் பெண்ட் மாதிரிலாம் ஒரு நிறைய ஸ்டீப்பான ரோட்ஸு அப்படிலாம் வந்ததில் எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இது நாங்கள் கரெக்டாக தான் போகிறோமா இல்லை வேறு எங்கேயும் போகிறோமா? ஏன்னா இது வந்து மவுண்டெயின்ஸ்லாம் ஏறுற மாதிரி போயிட்டே இருந்தது. எங்களுக்கு ஒரே ஷாக், என்ன இது அப்படின்ட்டு. அப்புறம் தான் செக் பண்ணால் இது வந்து விழுப்புரம் டு மங்களூர் ரோடு அப்படின்னு போட்டிருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கெலாம் ப்ரிப்பேரே ஆகலை. ஏன்னா வந்து ஒரு 7 ஹேர்பின் பென்ஸ் இருந்தது. அப்புறம் ரோடுமே ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஏதோ ஏலகிரி மவுண்டெயினை ஏறுற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல். அப்புறம் ஏன்னா லொக்கேஷனுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம பெங்களூருக்கு தானே போகிறோம், எதுக்கு மலையெல்லாம் ஏறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் நமக்கு வண்டியில் வேறு இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல திடீர்னு எதுவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். இப்படி மாற்றி மாற்றி யோசித்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம். நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம், எல்லாம் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது இங்கே. அப்புறம் நாங்கள் ரொம்ப தூரமாக போய் தான் நாங்கள் வந்து செக் பண்ணோம் இது என்ன மாதிரி பிளேஸ் அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன மவுண்டெயினை ஏறி இறங்கி போகிற மாதிரி தான் இருந்தது. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இனிஷியலாக நாங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரோட் ட்ரிப்புக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட்லி வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இப்போ தான் வந்து மழை சீசன். அதனால் மழை, அதுக்கப்புறம் நிலச்சரிவு அந்த மாதிரிலாம் நியூஸில் பார்த்தப்போ, சரி இப்போதைக்கு நம்ம அந்த பிளேசஸ்லாம் போக வேண்டாம், வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் மைசூர் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் போகிற டைம் வந்து மைசூரில் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. க்ளவுடியாக தான் இருந்துச்சு. மழை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் நாங்கள் ரிட்டன் ஆன அப்புறமா ஒரு 2 டேஸ் கழித்து அங்கே ரொம்பவே மழை அப்படின்னு நியூஸில் பார்த்தோம். ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த ஹில் ஏறி இறங்குறப்போ எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தான் கொடுத்தது. ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருந்தது. நம்ம ஹில் ஸ்டேஷன் பிளான் பண்ணோம், நம்ம அங்கே போகலை. பட் இடையில வந்து ட்ராவலில் இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைசஸ்லாம் வரப்போ கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த ஹில்ல இறங்குனதுக்கப்புறம் ரோடு வந்து இந்த மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப தூரத்துக்கு எந்த வீடும் கடைங்க எதுவுமே இல்லை. அப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன கிராமம் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே வந்து எதுவுமே இல்லை. வெறும் ஃபாரஸ்ட் ஏரியாவை அப்படியே சுற்றி வந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஆந்திரா பார்டரில் நம்ம போயிட்டுருக்கோம். அஃபிஷியலாக இது ஆந்திரா தான். பட் நம்ம ரொம்ப டீப்பாக அப்படிலாம் போகலை. பார்டரை அப்படி கவர் பண்ணிவிட்டு அப்படி போகிறோம். இப்போ தான் நம்ம 3rd டோல்கேட் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இந்த ஏரியா எப்படின்னா ஃபுல்லாக விவசாய நிலங்களாக தான் இருந்துச்சு. நிறைய கரும்பு தோட்டம் பார்த்தோம். அப்புறமா நிறைய மேரிகோல்டு பிளான்ட் வச்சு விட்டுருந்தாங்க. அந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது.
ஆனால் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்த மாதிரியும் லேண்ட்ஸ் பார்த்துருந்தோம். மேபி இந்த சீசனில் வந்து எல்லா பூக்கள் எல்லாமே பறிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. நிறைய லேண்ட் வந்து நார்மலாக உழுது போட்ட மாதிரிலாம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கிறது சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் எம்ஜி ரோடு. இது வந்து வி கோட்டா எம்ஜி ரோடு அப்படின்னு போட்டிருந்தது. ஒருவேளை வி கோட்டாக்கு வெங்கடகிரி கோட்டா அப்படின்னு கூட ஃபுல் ஃபார்ம் இருக்கலாம், தெரியல அதை பற்றி. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் இப்போ தான் ஒரு பெரிய ஊரே நாங்கள் பார்க்குறோம். ஃபுல்லாக வீடு கடைங்க எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து 4th டோல்கேட் க்ராஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடுது வண்டிங்களை. நம்ம ஊர்லலாம் நான் வந்து பார்க்கப்போ யாராச்சும் நிற்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு. இப்போ நம்ம வந்து இதே ரோட்டில் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு டைவர்ஷனுமே இல்லாமல் போனால் நம்ம வந்து பெங்களூர் அவுட்டரில் அப்படியே ரீச் ஆயிடலாம். இதே இது லெஃப்டில் போனோம் அப்படின்னா சென்னை போயிடலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் வேல தான் போயிட்டுருக்கோம். இங்கே பெருசாக எந்த ஒரு டிராஃபிக் இல்லை, வண்டிங்கள்லாம் ரொம்பலாம் வரவே இல்லை. இது நார்மலாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருந்தோம். இங்கே வந்து ஸ்பீடு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரோடுமே நல்லா போட்டிருந்தாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ரோடில். இதை என்னென்னா அப்படியே அவுட்டரில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு பெங்களூரில் உள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரோடு. ஏன்னா நம்ம வந்து சிட்டி டிராஃபிக்குள்ளே வந்து மாட்டாமலே இதை அப்படியே கொண்டு விடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிளானே வந்து சென்னை டு மைசூர். ஆனால் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பெங்களூரே போகிறோம். ஸோ அது வந்து உள்ளே என்டர் ஆகாமல் அப்படியே வெளியோட போயிட்டு அப்படியே வந்து அவுட்டர்லேயே நம்ம வந்து மைசூருக்கும் போயிடலாம். ஸோ இந்த ரோடு வந்து அதுக்கேற்ற ரோடு மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனது கரெக்டாக 10 o'clock. ஆனால் இப்போ எங்களுக்கு டைம் வந்து 5:45க்கு பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. ஏன்னா இடையில வந்து நமக்கு கார் பிரச்சனை பண்ணுச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து சென்னை விட்டு வெளியே வர்றது வரைக்குமே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் லஞ்ச் பிரேக் எடுத்திருந்தோம். இது எல்லாமே ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே தான் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆன மாதிரி இருந்தது எங்களுக்கு. இல்லைன்னா நார்மலாக பெங்களூர் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 5 to 6 ஹவர்ஸே போதும். இப்போ நம்ம வந்து 5th டோல்கேட் க்ராஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஆனுவல் பாஸ் எடுத்து வச்சுருந்தனால எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. இல்லைன்னா வந்து நிறைய ஒவ்வொரு டோலுக்குமே பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரஸ் வேக்கெலாம் வந்து ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருக்குது.
நம்ம இப்போ இங்கே இருந்து அப்படியே சர்வீஸ் ரோட்டில் என்டர் ஆகிட்டு லெஃப்ட் சைட் போனோன்னா கம்சாந்திரா அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே என்டர் ஆகும். நம்ம அப்படியே அந்த வில்லேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வந்து பெங்களூருக்கு உள்ளே என்டர் ஆகிடலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தான் போகணும் அப்படின்னா இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே ஒரு லெஃப்ட் டேர்ன் வரும். அது ஒரு பெரிய ரோட் தான். நீங்கள் அங்கே இருந்து கூட அப்படியே சிட்டிக்கு உள்ளே என்டர் ஆகிடலாம். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாச்சும் பெரிய சிட்டிஸோ இல்லை பெரிய ஊருங்களையோ நம்ம க்ராஸ் பண்ணி போவோம். ஆனால் இந்த ரூட் எப்படின்னா நாங்கள் பெருசாக எந்த ஒரு பெரிய ஊருக்குள்ளேயுமே நாங்கள் போகலை. மோஸ்ட்லி க்ராஸ் பண்ணது எப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்தது, இல்லைன்னா சின்ன சின்ன கிராமங்களாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஹைவேல வரப்போவும் சரி இல்லை எக்ஸ்ப்ரெஸ் வேலையுமே வந்து எந்த ஒரு கடையுமே நாங்கள் பார்க்கல. பெட்ரோல் ஸ்டேஷனுமே பெருசாக இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் டிசைட் பண்ணது தான், போகிறப்போ ஒரு ரூட்டோட போகணும், வர்றப்போ இன்னொரு ரூட்டோட வரணும் அப்படின்னு. அப்போ தான் நம்ம வந்து 2 வேயுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நாங்கள் கிளம்புனோம். பட் வந்து இது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வர பிளேஸ் எல்லாமே ரோடுமே வந்து ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சின்ன கிராமமாக இருந்தாலும் அங்கே ரோடு ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நல்லா தான் வச்சுருந்தாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி குளங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த பிளேஸில் இருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ஏரியாவிலே தான் எங்களோட கசின் வீடு இருக்கிறனால நாங்கள் ஒரு நைட் ஸ்டே அங்கே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் மைசூர் கிளம்புனோம். ஆனால் மைசூர் கிளம்புற டைம் வந்து பெங்களூரில் ஒரு இடம் பார்த்துட்டு தான் கிளம்புனோம். அதே மாதிரி மைசூர்லேயும் போய் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்குமே இந்த வீடியோ பார்க்குறப்போ எங்கள் கூட விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணி வந்த ஃபீல் இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.